ஆண்டவர் ஆனால் தான் என்ன பண்ணார், உன் தெய்வத்தை வச்சு உன்னை வாதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ எதை தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை உனக்கு அருவருப்பாக்கி காட்டுகிறேன் என்று சொல்லுகிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். ஹல்லேலூயா. உன்னுடைய அருவருப்பு. ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பலி செலுத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன சொன்னாங்க இவங்க, நாங்கள் அங்கே செலுத்த மாட்டோம், அது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய ஆடு மாடுகளை நாங்கள் எடுத்து செல்லுகிறோம், இங்கே வளர்ந்தது இங்கே பிறந்த ஆடு மாடுகள் இவைகளையெல்லாம் நாங்கள் வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லுகிறோம், நாங்கள் எங்கு சென்று பலியிட வேண்டுமோ அங்குதான் பலியிடுவோம், அதற்கு முன்பாக உங்களுக்கு முன்பாகவே அவைகள் பலியிடப்பட்டால் அது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும், கடவுளுக்கு எகிப்தியரின் அருவருப்பை எங்களால் பலி செலுத்த முடியாது என்று சொன்னார்கள். ஆகையால் கர்த்தர் இங்கே என்ன செய்தார் என்றால், உனக்கு எது தொழுது கொள்ளும் ஒரு தெய்வமாய் இருக்கிறதோ அதை உனக்கு அருவருப்பாய் என்னால் மாற்றி காட்டுகிறேன். நீ அதை தானே வணங்கி கொண்டிருக்கிறாய், அது உன் படுக்கையில், உன் மஞ்சத்தில், உன் வேலைக்காரர் வீட்டில் மா பிசைகிற தொட்டியில் கூட அது வந்து ஏறும். அவ்வளவு தவளைகள். ஆனால் பார்வோன் சொல்கிறாரு, இட்ஸ் ஓகே, இன்னொரு நாள் நான் அதுலேயே இருக்கேன். கடினப்படுவது, கடினப்பட்ட இருதயம் என்று சொல்லுவார்கள். கடினப்படுத்துகிறார், ஆண்டவர் கடினப்படுத்துகிறார்னு போட்டிருக்கோம். கடினப்படுத்துவது என்றால் ஆண்டவர் பார்வோனை மனதை கடினப்படுத்துகிறார் என்ற வசனம் மூல பாஷையிலே எபிரேய மொழியில் ஹசாக் என்று சொல்வார்கள். HAZAK. அந்த ஹசாக் என்பது என்ன என்றால் இன்னும் பலப்படுத்துவது, ஸ்திரப்படுத்துவது. அது ஸ்ட்ரெங்தனிங் அப்படின்ற மூல பொருள் தான் அதற்கு. அப்போ என்ன அர்த்தம், உன்னுடைய சித்தத்தை நான் பலப்படுத்தி காட்டுகிறேன். என்னுடைய சித்தம் வேறு, உன்னுடைய சித்தம் வேறு. உன்னுடைய சித்தம் அழிவிற்கான சித்தம், அந்த அழிவிற்கான சித்தத்தை நான் பலப்படுத்துகிறேன். பிள்ளைகிட்ட வந்து சொல்கிறாங்க சிகரெட் பிடிக்கூடாதுப்பா, இல்லை திரும்ப சொல்கிறாங்க, அப்பாவும் சொல்கிறாங்க அம்மாவும் சொல்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறியாமப்பா, சிகரெட்லாம் பிடிக்கூடாதுப்பா. அப்போ கடைசியாக என்ன சொன்னால், அதெல்லாம் முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு நான் இப்படி தான் பிடிப்பேன் அப்படின்னு தான். கடைசியாக என்ன சொன்னாங்க, சரி பிடிச்சின்னு போ அப்படின்னாங்கல்ல, அதுதான் ஆண்டவர் பண்ணார். இன்னும் ஒரு நாள் நான் தவளையோட இருக்கேன்னா இருந்துட்டு போ, அது இருந்து பாரு, அப்போ தான் அதனுடைய முடிவு உனக்கு தெரியும், அதனுடைய அழிவு என்ன என்பது தெரியும். ஆகையால் தான் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணார், தவளைகளினால் வாதித்தார் என்று பார்க்கிறோம். முதலிலே அனுப்பிவிட மாட்டேன் என்று சொல்வாயாகில், விட்டுவிட மாட்டேன் என்று சொல்வாயாகில், பாவத்திலிருந்து விலக மாட்டேன் என்று சொல்வாயாகில் உன்னை வாதிக்கின்ற கர்த்தராக இருக்கிறார். உன் கோலை, உன் கையில் இருக்கிற கோலை, கோல் ஷெபத். இந்த ஷெபத் என்பது தான் எபிரேய சொல். ஷெபத் என்பது கோல் என்பதற்கும் தடி என்பதற்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் ராட், ஸ்டாஃப் இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கோல், சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுவது, உன் கோலும் தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பர்களுக்கு இரண்டும் இருக்கும், அந்த கோல் ஒன்று இருக்கும், தடி என்பதற்கும். அந்த தடி வருகிற மிருகத்திடமிருந்து தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுவதற்கு, கோல் என்பது அதற்கு ஆகாரத்தையும் அதை வழிநடத்துவதற்கும், அது பின்மாறி போகும்போதோ வழிமாறி செல்லும் போதோ அதை இழுப்பதற்கு. அதனால தான் அது ஹூக், ஒரு ஹூக் ஷேப்பில் இருக்கும். அந்த ஹூக் ஷேப்பில் இருக்கிறத தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பிஷப்புக்கெல்லாம் கையில் தூக்கிட்டு போகிறாங்க. எதுக்கு, பாஸ்டருங்கெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போனாங்கன்னா கழுத்தில் மாட்டி இழுக்கிறதுக்காக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கப்பா, நான் சொல்லலை. கோலும் தடியும் தேற்றும், தேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த கோல். மோசேயிடம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கோலை எடுத்து என்ன செய்ய, இந்த தவளைகளால் வாதிப்பதற்கு செய் என்று சொன்னார். தவளைகள் வந்து மூடிக்கொண்டது, covered with frogs. அது முழுவதும் மூடிக்கொண்டது. தவளைகள் அந்த தேசத்தையே, எகிப்து தேசத்தையே மூடிக்கொண்டது. ராஜாவின் அரண்மனையில் இருக்கின்ற அந்த மாவு பிசைகிற தொட்டியில் கூட தவளை வந்து ஏறி இருக்கும், ஏறும். ஆனால் கடினப்பட்ட இருதயம் சொல்லுகிறது, இட்ஸ் ஓகே, ஒன் மோர் டே, இன்னொரு நாள் நான் அதிலே இருந்துடுறேன், பரவாயில்ல.